தாவேக அமைச்சர் சரத்குமாரை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுகவினர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தாவேக அமைச்சர் சரத்குமார் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக வெளியான வீடியோவை அடுத்து அவர் பதவி விலக கோரி திமுகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி சென்னை, மதுரை, நெல்லை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் காவல்துறையினரின் தடையை மீறி திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் குணசுந்தரி. சமீப நாட்களுக்கு முன்னதாக சில நாட்களுக்கு முன்னதாக தாவேக அமைச்சர் சரத்குமார் அவர்கள் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி திமுகவினர் தமிழகம் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் சிகாமணி. தற்பொழுது புரசைவாக்கத்தில் இருக்கக்கூடிய டவுடன் என்ற ஒரு இடத்தில் தற்பொழுது திமுகவை சேர்ந்த மாணவர் அணியினர் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த போராட்டத்தில் திமுகவின் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்த இடத்தில் தற்பொழுது 300க்கும் மேற்பட்ட மாணவர் அணியை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் என்பது இன்று தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்று நேற்று மாணவர் அணி சார்பில் அறிவிப்பு என்பது வெளியானது. குறிப்பாக இன்று காலை இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில், குறிப்பாக ஈரோடு, மதுரை, நெல்லை, அதே போன்று சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில், மாவட்டங்களில் இந்த போராட்டம் என்பதை திமுக மாணவர் அணியினர் தற்பொழுது முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் போராட்டத்தை முன்னெடுப்பதற்காக அவர்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கான அந்த இடத்திற்கு சென்ற பொழுது அனைத்து இடங்களிலும், குறிப்பாக இன்று காலை சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் போராட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை காவல்துறையினர் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்தவர்களை உடனடியாக கைது செய்து அதாவது வாகனங்களில் ஏற்றி சென்றனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கு காவல்துறையினர் மறுப்பு தெரிவித்து விட்டார்கள், நாங்கள் உடனடியாக இந்த போராட்டத்தை பெரிய அளவில் நடத்துவோம் என்று மீண்டும் தற்பொழுது இந்த போராட்டத்தை புரசைவாக்கம் பகுதியில் திமுகவினர் மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த போராட்டத்தை 300க்கும் மேற்பட்ட திமுகவினரை சேர்ந்த மாணவர் அணியினர், அது மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு, அது மட்டுமின்றி மேயர் பிரியா உள்ளிட்டோரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். குறிப்பாக இவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான காரணம் என்னவென்றால் பார்த்தோமானால், அதாவது ஜூன் 26ஆம் தேதி அன்று சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ஒன்றை போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வைத்திருந்தார். மேலும் மக்களோடு மக்களாக அவரும் இணைந்து அந்த மாரத்தான் ஓட்டத்தில் பங்கு கொண்டது மட்டும் இல்லாமல் விளையாட்டை எடு, போதையை விடு என எழுதி கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார். அதே அன்றுதான் ஒரு சர்ச்சையான வீடியோவும் வெளியாகியது. அதாவது தாவேக அரசில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சரத்குமார் போதைப் பொருளை பயன்படுத்துவது போன்ற ஒரு வீடியோ என்பது சமூக வலைதள பக்கத்தில் பரவலாக பரவியது. உடனே அதற்கு அமைச்சர் சரத்குமாரும் விளக்கங்கள் அளித்து ஒரு வீடியோவை பதிவும் செய்திருந்தார். இந்நிலையில் தொடர்ந்து திமுகவினர் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று தொடர் இந்த போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் இன்று தமிழகம் முழுவதும் இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று காலை முதலே ஈரோடு, டெல்லி, மதுரை போன்ற பல்வேறு இடங்களில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அதே போன்று இன்று காலை சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தின் முன்பு இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்த மாணவர் அணியினரை உடனடியாக காவல்துறையினர் அந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு இவர்கள் வருவதற்கு முன்னதாகவே 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அந்த இடத்தில் குவிந்தனர். உடனடியாக அந்த போராட்ட களத்திற்கு வந்த மாணவர் அணியினர், திமுகவின் மாணவர் அணியை சேர்ந்தவர்களை உடனடியாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர். இதனை கண்டித்து அந்த இடத்தில் உடனடியாக திமுகவின் முன்னாள் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பி, அதாவது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அமைச்சர் சரத்குமாரை
பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோஷங்களை எழுப்பி, அதே போன்று நாங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கோரியும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது புரசைவாக்கத்திலும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தை முன்னெடுத்து உடனடியாக அமைச்சர் பதவியை நீக்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தற்பொழுது இங்கே 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கைது செய்து வாகனங்களில் ஏற்றி வருகிறார்கள். சிகாமணி, திமுகவினர் தாவேக அமைச்சருக்கு எதிராக போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தொடர்பான விரிவான விவரங்களுடைய இணைப்பில் வந்தமைக்கு நன்றி குணசுந்தரி.